வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அந்த தலைப்பிலே போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 4:12 வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுடைய உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, லைஃப் இருக்கு, பவர் இருக்கு. என்ன மாதிரி லைஃப்னா சாதாரணமான லைஃப் இல்லை, மரித்தோரையே உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு பெரிய பவர் இந்த வார்த்தையிலே இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வார்த்தை வெறும் ஜீவனும் வல்லமை உள்ளது மட்டும் கிடையாது. யோவான் தம்முடைய சுவிசேஷத்தில் அவர் இந்த வார்த்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த வேர்டு வந்து காடாவே இருக்கு. அப்படியே வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அவ்வளோ ஒரு அற்புதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப இந்த வார்த்தை ஒரு நபராய் இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய் சகலமும் உண்டாக்கப்பட்டது, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இந்த வார்த்தையில சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் சுகமே இல்லை, அப்ப சுகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய பவர் வல்லமை இந்த வார்த்தையில இருக்கு. பணமே இல்லை, பணத்தை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தையில இருக்கிறது. இந்த வார்த்தையில சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும். ஒண்ணுமே இல்லை, அந்த ஒண்ணுமே இல்லாத உலகத்துல வார்த்தை சிருஷ்டிக்கிற வேலையை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது நம்ம 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா நம்ம பார்க்கிற எல்லா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த வார்த்தையின் மூலமாக உண்டாக்கப்பட்டது தான். இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேர் வச்சு அவர் அழைக்கிறார். எல்லாம் அந்த வேர்டு தான். அப்புறம் அடுத்த வசனம் சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்ப இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. எபிரேயர் 4:12 நம்ம பார்க்கிறோம். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. பாருங்க, அந்த வார்த்தையில ஒளியும் இருக்கு. அப்புறம் அடுத்த வசனம் சொல்றது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? ஒளி நிறைந்ததா இருக்கிறது, பிரகாசிக்க கூடியதா இருக்கிறது. அப்ப நமக்குள்ள வார்த்தை உள்ள போயிருக்கிறதுனால தான் நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பறந்திருக்கிறோம். நமக்குள்ள அந்த ஒளி இருக்கு, பிரகாசம் இருக்கு. நம்ம போற இடம்லாம் வெளிச்சம் வீச ஆரம்பிக்கிறது. அந்த மனுஷன் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிற, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படின்னா இருள் வந்து அந்த ஒளியை ஜெயிக்கவில்லை, மேற்கொள்ளவில்லை, அதை போராடி ஜெயிக்க முடியல. ஒளி வந்த உடனே இருள் ஆட்டோமேட்டிக்கா விலக ஆரம்பிக்கிறது. தன்னால இந்த இருள் போக ஆரம்பிக்க. இருள்னா எல்லா தீமையும் இருள் தான், ஒளினா எல்லா நன்மையும் ஒளி தான். அப்ப இந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பாருங்க. பேதுரு இந்த வார்த்தையை பத்தி சொல்றாரு, அழிவில்லாத வித்து ஒரு விதை மாதிரி இருக்கு இந்த வார்த்தை அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ இந்த வார்த்தை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில். இந்த வார்த்தை விசுவாசத்தை பிறப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குள்ள பிரவேசித்து இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையை அது மாற்றி இருக்கிறது. அப்ப இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு எவ்வளோ பவர், எவ்வளோ வல்லம் இருக்கிறதோ அதே வல்லமை இந்த வார்த்தைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்னு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் அந்த பிறவி சப்பானியை பார்த்து சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால அந்த வார்த்தையை பேசுகிறார்கள். அந்த நாமத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குதோ அதே பவர் இந்த வார்த்தைக்கும் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். நாமத்துக்கு என்ன வல்லம் இருந்தது? பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லம் இருந்தது, மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லம் இருந்தது. அந்த நாமத்தினாலதான் ஞானசானம் பெற்றார்கள். எல்லாரும் மனிதர்கள் ஞானசானம் பெற்றார்கள்.
பேதுரு சொல்றார் இல்லையா, அப்போஸ்தலர் 2:38 நாம் இந்த வார்த்தை குறித்து பார்க்கும்பொழுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவம் மன்னிப்புகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். அந்த நாமத்துல ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அந்த நாமத்தினாலே சுகம் உண்டாகிறது. அந்த நாமத்தை குறித்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த ஜெபாலய தலைவர்கள் அவர்கள்லாம் அந்த நாமத்தை கண்டு பயப்படுகிறார்கள். ஏன்னா இந்த நாமம் அவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை செய்கிறது. அதை கண்டு அந்த ஜெபாலய தலைவர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். 4:17, 16-17. இந்த மனுஷரை நம்ம என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதங்கள் இவர்களால் செய்யப்பட்டது. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இந்த நாமத்தினால் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சிட்டாங்க. என்ன அற்புதம்லாம் செஞ்சாங்க? இப்பதான் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒருத்தனை எழுந்து நடக்க வச்சுட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் பார்க்குற விதத்தில், எல்லாரும் கண்ணில் பார்க்குற விதத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். யார் கட்டளையிடுகிறது? ஆலோசனை சங்கம், ஆலோசனை சங்கத்தார். ஏன் அப்படி கட்டளையிடுகிறார்கள்? ஏன்னா பேசுகிற தைரியத்தை பார்த்துட்டாங்க. இவ்வளவு தைரியமா துணிச்சலா பேசுறாங்களே, இவங்களை பயமுறுத்தியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ஆனாலும் அவங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு தைரியம், போல்ட்னஸ் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவங்களால நிறைய அற்புதம் நடக்குது. 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் தொகை ஏறக்குறைய 3000 பேர் இருந்தது. திடீர்னு 120 பேர் இருந்தது, அப்படியே 3000 பேர் ஆயிட்டாங்க சபையில. அப்படிப்பட்ட மாபெரும் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்களுடைய அந்த காலகட்டத்தில் சபை இப்பதான் உருவாக ஆரம்பிக்கிறது. சபை இப்பதான் ஆரம்பிக்குது. ஒரு குழந்தை மாதிரி சபை வருகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் வளர ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுகிறது? சபை விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த நாமம், இயேசுவின் நாமம், இயேசு இங்க இருந்தால் என்ன பண்ண முடியுமோ அந்த இடத்தை அந்த நாமம் எடுத்துக்கொள்ளுகிறது. அந்த நாமம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்தை எடுத்துக்கொண்டதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தையும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டது. இந்த வார்த்தை என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. அநேக மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறது. இந்த வேர்ட் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தை மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. அது பெருக ஆரம்பிக்கிறது, வளர ஆரம்பிக்கிறது. அதுக்குள்ள ஜீவனுள்ள வல்லமை இருக்க ஆரம்பிக்கிறது. அது பலுக ஆரம்பிக்கிறது. மனிதர்கள் அது போய் மேற்கொள்ளுகிறது, வார்த்தை போய் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. இந்த அப்போஸ்தலர்கள் அந்த வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இந்த வார்த்தை கேட்கறதுக்கு நிறைய மக்கள் கூடி வந்தார்கள். அது மட்டும் இல்ல, அந்நிய பட்டணங்களெல்லாம் கூட இந்த வார்த்தை போய் மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். வார்த்தைன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வல்லம் இருக்கு, ஜீவன் இருக்கு, அதுல உயிர் இருக்கு, ஒளி இருக்கு. ஒளி போகும்பொழுது இருள் தன்னால விலக ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கணும் நீங்க. அப்ப இந்த பேசப்பட்ட வார்த்தை, இயேசு இந்த உயிரோட இருந்த பொழுது பேசினார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை, அந்த வார்த்தை எவ்வளவு பவர் இருக்குன்றத பாருங்க கொஞ்சம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அதை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு யார் அப்படின்னு சொன்னா யோவான் 1:14 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்லிடுது. அந்த வார்த்தை மாம்சமாகி, அதாவது வார்த்தை மாம்சமானார் பார்த்தீங்களா, அதான் இயேசு கிறிஸ்து. இந்த 4 சுவிசேஷங்களையும் அந்த வார்த்தை மாம்சமானாரு. அவர் பேசியிருக்கிற வார்த்தைகளை 4 சுவிசேஷங்களும் அறிவிக்கிறதா இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் வேதாகமம் எழுதப்படவே இல்லை. பழைய ஏற்பாடோட முடிஞ்சது. இயேசு வந்துட்டாரு. இயேசு அவர் 33 வருஷங்கள் வாழ்ந்தாரு. 33 வருஷங்கள் எதுவுமே எழுதல. எல்லாமே இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிற்பாடு தான் அதெல்லாம் எழுதுறாங்க. 40-50 வருஷம் கழிச்சு தான், 60 வருஷம் கழிச்சு தான் இந்த சுவிசேஷங்களையே எழுதுகிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இவர்கள் எதை உபயோகப்படுத்தினார்கள்? இயேசுவால் பேசப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்தார்கள். இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். அவர் அவர்களோடு இருந்த போது சொன்ன காரியங்களை, வார்த்தைகளை அவர்கள்
நினைவு கூர்ந்தார்கள் என்று நாம வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேயே வசனத்துக்கு முதல் இடத்தை கொடுத்தார்கள். மற்ற எல்லாமே வந்து அங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. முதல் நூற்றாண்டிலே நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார், அநேகருக்கு காட்சி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் மரியாளும் அவளோடு கூட பல சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் என்ன 120 பேர் ஒன்றரை கூடி அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்து இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா மரியாளுடைய பேர் ரொம்ப பெரிய புகழ் பெற்று இருக்கணும். ஏன்னா இயேசு பர்டிகுலரா யோவான் சுவிசேஷத்தில் யோவானை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய் அப்படின்னு, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் மரியாளுடைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரபலம் ஆகல. யோவான் கூடவே இருந்தார். அவர் தான் ரொம்ப பல ஆண்டுகள் இயேசு உயிரோடு எழுந்ததுலேருந்து பல ஆண்டுகள் உயிரோடு இருந்தவர். அவர் மரித்தோர்லேருந்து எழுந்த பிற்பாடு நிறைய ஆண்டுகள் யோவான் உயிரோடு இருந்தார். அவர் வந்து மிகப்பெரிய சாட்சியாக இருந்தார். இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டவராக இருந்தார். ஆனால் அவருடைய பேர் ரொம்ப ஒரு பெரிய ஒரு புகழ் பெறல. அந்த அளவுக்கு வார்த்தை எந்த அளவுக்கு புகழ் பெற்றதோ அந்த அளவுக்கு வல்லமையாக புகழ் பெறல. அப்புறம் பேதுரு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவருடைய பேர் வந்து புகழ் பெற்று விளங்குச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தை தான் பேதுருவை காட்டிலும் ரொம்ப பெரிய ஒரு லெவலுக்கு வந்தது. ஏன்னா அந்த வார்த்தையின் மூலமாக தான் விசுவாசம், வார்த்தை தான் மறுபிறப்பை அவர்களுக்கு கொடுத்தது, வார்த்தை தான் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தது, வார்த்தை தான் அந்த விசுவாசிகளையும் அந்த அப்போஸ்தலர்களையும் ஒன்றாக இணைத்து வைத்திருந்தது. கிறிஸ்துவமே அந்த வார்த்தையை பற்றினதாக இருந்தது. அப்ப இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானதா இருந்தது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை திருப்போம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது 12 சீஷ கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அப்போஸ்தலர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது, என்னங்க சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு சரியா போட மாட்டேங்கிறாங்க, பீஸ் எல்லாம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அப்போஸ்தலர்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இந்த வேலையை பார்க்கறதுக்காக நாங்க அழைக்கப்படல, எங்க வேலை என்னன்னா வசனத்தை போதிக்கிறதுல, தேவ வசனத்தை போதிக்கிறது எங்களோட பிரதானமான வேலையா இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் வேற ஆளை ஏற்படுத்தணும்னு சொல்லி அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். 4ஆம் வசனம் சொல்கிறது. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 6:4, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஓய்வு ஒழிச்சல் இல்லாம இந்த வேலையை செய்வோம். எதை? தேவ வசனத்தை போதிக்கணும், ஜெபம் பண்றதுலையும் இடைவிடாமல் நாங்க உறுதியாய் தரித்திருப்போம். இதுதான் எங்களுடைய வேலை. நாங்க என்ன பண்ண போறோம்? தேவ வசனத்தை போதிக்க போறோம். போதிச்சாங்களா? போதிச்சாங்க. அவங்க எல்லா இடங்களிலும் போய் போதித்தார்கள். 7ஆம் வசனம் சொல்கிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பாத்தீங்களா, இந்த வேத வசனம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிக்குது? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் போய் அது மாற்ற ஆரம்பிக்கிறது, சுகத்தை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறது, விசுவாசிகளையும் அப்போஸ்தலரையும் ஒன்றாக கட்டி வைக்க ஆரம்பிக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி, ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தை சுகமாக்குறது, வார்த்தை தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுகிறது, அது பெருக ஆரம்பிக்கிறது, வளர ஆரம்பிக்கிறது. ஏன்னா இந்த இதுக்குள்ள ஜீவன் இருக்கு. அப்படியே போய் என்ன பண்ணுதுன்னா, ஆசாரியர்கள்ல கூட அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளதா இருக்கிறது. இது பெருகி அவங்களெல்லாம் மேற்கொண்டது என்று நாம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். 1:8 முதல்ல நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு? முதல்ல பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரப்போறாரு. அவர் வரும்பொழுது அந்த பவர் உங்களுக்குள்ள வந்துடும். அப்படி வரும்பொழுது நீங்கள் முதல்ல எருசலேம்ல சாட்சியா இருப்பீங்க, அப்புறம் யூதே முழுவதிலும் சாட்சியா இருப்பீங்க, சமாரியாவிலையும் சாட்சியா இருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எருசலேம்ல தான் அவங்க இருக்காங்க. எருசலேம்ல அந்த நகரத்தை சுவிசேஷத்தினாலே நிரப்புகிறார்கள். 1லிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து பல இடங்கள்ல இந்த வசனம் போய் பெருகி மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேம் முழுவதும் அவர்கள் அந்த வசனத்தினாலே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா
நிரப்பிட்டாங்க. அவங்க வசனத்தை கேட்டவர்ல நிறைய பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். அப்போஸ்தலர் கையினால தேவன் பல அற்புதங்களை, அதிசயங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய ஆரம்பித்தார். 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அற்புதங்கள் என்ன? நிறைய பேர் சொஸ்தமாக்கப்படுகிறார்கள், நிறைய பேர் குணமாக்கப்படுகிறார்கள், பலவிதமான வியாதிகள் சொஸ்தமாக ஆரம்பிக்கிறது. வார்த்தை போய் அந்த வியாதிகளை நீக்கி அவர்களை சொஸ்தமாக்குறதை நாம பார்க்கிறோம். இந்த வேர்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. வியாதிகளை குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறத பார்க்கிறோம். அதுல ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கிறது என்னன்னா, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானி 40 வயசு ஆளு, அவன் வந்து என்ன பண்றான், திடீர்னு சுகம் அடைகிறான். எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் உண்டாகிறது. அதனால இவங்களை வந்து மறுபடியும் ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு, பாருங்க இவங்க இயேசுவை முன்னிட்டு பிரசங்கம் பண்றாங்க. என்னன்னு பிரசங்கம் பண்றாங்க? இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்துட்டார் அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க. அதை வந்து எதிர்க்கிறார்கள். இப்பொழுது அவங்களுக்கு பயங்கரமான கோவம் வருது. எப்படி நீங்க இதை பிரசங்கம் பண்ணலாம்? இயேசுவை பற்றி எப்படி பிரசங்கம் பண்ணலாம்? அவர் மரித்தோரிலிருந்து உயிரோட எழுந்தார் என்று எப்படி பிரசங்கம் பண்ணலாம்? பாருங்க, அவங்க பிரசங்கத்தை ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். என்னன்னா, அவர் மரிச்சிட்டாருங்க, அவர் கல்லறை எங்க இருக்குது, அவரோட பாடி உள்ள இருக்குது, எடுத்து வந்து காமிச்சிருந்தா போதும், அவர் உயிரோட எழுந்திருக்கவில்லை என்று நிரூபித்திருக்கலாம். ஆனா அதை செய்யல. அவர்கள் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடினாலே அவர் மறுநாள் வரைக்கும் என்ன பண்றாங்க, ஜெயில போடுறாங்க. அப்பதான் அவர் உயிரோடு எழுந்து 40 நாள் உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்து பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறாரு. இப்ப அங்க போன உடனே, அங்க ரீச் ஆன உடனே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுறாரு. பொழிந்தருளப்பட்டோன்னு இவங்க பிரசங்கம் பண்றாங்க. பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது. அவங்க வந்து அநேகருக்கு பயம் உண்டாது. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா இங்க மறுபடியும் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் நான். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். என்னத்தை கேட்டாங்க? வசனத்தை கேட்கும் போது தான் விசுவாசம் வரும். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசி. அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 5000 பேர் சபையில சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். 120, அப்புறம் 3000, அப்புறம் 5000, 8120 பேர் ஆயிட்டாங்க சபையில். இப்போ அப்ப பாருங்க, மறுபடியும் அவங்களை கூப்பிட்டு மிரட்டுகிறார்கள். இனிமே இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர்கள் பயமுறுத்துகிறார்கள். 5ஆம் அதிகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் அற்புதம் நடக்குது. அனனியா சப்பீராலாம் வந்து மரித்து போகிறார்கள். பேதுரு வந்து கேட்கிறாரு, என்கிட்ட கிடையாது, பரிசுத்த ஆவியினிடத்துல தேவனிடத்துல நீங்க போய் சொன்னீங்கன்னு சொன்ன உடனே 2 பேரும் விழுந்து சாவறாங்க. திரும்ப எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவர்கள் இந்த வார்த்தையை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. திரும்ப திரும்ப எல்லாருக்கும் இவங்கள பார்த்தா பயம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏதாவது வெப்பன்ஸ் வச்சிருந்தாங்களா? இல்லைங்க, வெறும் வார்த்தையை தான் வச்சிருந்தாங்க. இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணாங்க. இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு சொன்ன வார்த்தையை பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல 5:12 அப்போஸ்தலர் கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. பாத்தீங்கன்னா மறுபடியும் பெரிய பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பிக்கப்பட்டது. 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். 3000 5000 கணக்கு வந்துச்சு. ஆனா இப்ப கணக்கே இல்லை. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லவே முடியல. அதிகமா சேர்க்கப்பட்டாங்க, எண்ணவே முடியல அவங்களால. அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அற்புதங்கள் நடக்குது. பிணியாளிகளை கட்டில் மேலும் படுக்கைகள் மேலும் கடத்தி பேதுருவினுடைய நிழலாகிலும் பட வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, 2 ரோட்டினோட ஓரத்துல, வீதிகளின் ஓரத்துல வந்து படுக்க வச்சாங்க. நிழல்பட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். சுற்று பட்டணத்திலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார். எருசலேமே இப்ப கலங்குது. நியூஸ் மேல நியூஸ், டெய்லி இதே நியூஸ் வருது. இவ்வளவு பேர் அதிகமா சேர்க்கப்பட்டார்கள். சபையில வந்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்க சப்பானி எழுந்துட்டான், இங்க குருடன் பார்வையடைஞ்சிட்டான், மரித்தவன் உயிரோடு எழுந்துட்டான். இதே வேலையா இருக்குது பாருங்க. எருசலேம் முழுக்க இந்த சுவிசேஷம், நற்செய்தி
பரவ ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பிடித்து ஜெனரல் ஜெயிலில் போடுறாங்க. போயிட்டு பொதுவான சிறைச்சாலையில் போட்டு அடைச்சிடறாங்க. எல்லாரையும் சிறைச்சாலையில் போடுவாங்கல்ல பொதுவா, அந்த மாதிரி இவங்களையும் போட்டு அடைச்சிடறாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, ராத்திரில தூதன் அனுப்புறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. தூதன் அனுப்பி அவர்கள் அங்கிருந்து விடுதலையாக்கி அவர் சொல்றாரு 20ஆம் வசனத்துல, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள், பாருங்க எதுக்கு அவர்கள் அற்புதமாக விடுதலையாக்கப்படுகிறார்கள், இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். பாருங்க இவங்களை பிடிச்சி சிறைச்சாலையில கூட போடுறாங்க. ஆனா சிறைச்சாலையில கூட அவங்களை பத்திரப்படுத்தி வைக்க முடியல. அவங்க அங்கிருந்து வெளியே தேவ தூதன் கொண்டு வருகிறான். அற்புதம் நடக்குது. தேவ தூதன் வானத்துல இருந்து இறங்கி வந்து ஜெயிலெல்லாம் திறந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து, நீங்க போங்க தேவாலயத்துக்கு போங்க, அங்க நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி எவ்வளோ ஒரு பெரிய அற்புதம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் தான் இந்த 6ஆம் அதிகாரம் வருது. 6ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அவர்கள் தேவ வசனத்தை போதிக்கிறாங்க. தேவ வசனம் கட்டப்பட்டிருக்குல்ல, அது விருத்தி அடையுது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிச்சு. இப்போ எருசலேம் மொத்த சுவிசேஷத்தினால ஆரம்ப ஆரம்பிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் ஸ்தேவானை பற்றி வாசிக்கிறோம். இப்போ ஒரு நீண்ட உரையை பேசுகிறான். 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இப்போ எருசலேம் முழுக்க வர துன்பம், பயங்கரமான துன்பம். இயேசு குறித்து பேசினா, அவரோட உயிர்த்தெழுதல் குறித்து பேசினா அவங்களை பிடிச்சி சிறைச்சாலை போட்டு சித்திரவதை பண்ணி உபத்திரப்படுத்தி குடும்பமான கொலையும் செஞ்சாங்க. அந்த மாதிரி உபத்திரம் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாச்சு. அப்பொழுது அப்போஸ்தலர் மட்டும் அங்க இருந்தாங்க. மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். நல்ல கவனிங்க. இப்போ வார்த்தை மாம்சமான இயேசு கிறிஸ்து அவர் வந்தாரு, அவர் வேலையை முடிச்சாரு, அவங்களுக்கான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சாரு, சிலுவையில் மரித்தாரு, அவர் பரலோகத்துக்கு எடுத்து போட்டு அங்க போயிட்டாரு. அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிச்சிட்டாரு. இப்ப இங்க என்ன இருக்குது, God's word, கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டது. அவர் 1:8 அப்போஸ்தலர் 1:8 என்ன சொன்னாரு, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்படின்னு சொன்னார்ல. இப்ப இந்த வேர்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறது. எருசலேம்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயாச்சு. இப்ப என்ன பண்றாங்க பாருங்க, சபைக்கு துன்பம் உண்டான உடனே அப்போஸ்தலர் மட்டும் எருசலேம்ல இருக்கிறாங்க. மற்ற யாவரும் எப்படி போகுது இந்த சுவிசேஷம், யாருக்குள்ளெல்லாம் இந்த வார்த்தை உள்ள போச்சோ 3000 பேர் 8000 பேர், அதுக்கப்புறம் அதிகமாக சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பல தேசங்களில் சிதறப்பட்டு போறாங்க. எப்படின்னா யூதேயா சமாரியாக்கெல்லாம் போறாங்க. இயேசு என்ன சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்து எங்களுக்கு சாட்சியா இருப்பேன்னு சொன்னார்ல. இப்ப இந்த வேர்டு எப்படி பண்ணுதுன்னா மற்ற விசுவாசிகளுக்குள்ள போய் அந்த வேர்டு இப்ப யூதேயாவுக்கு போகுது, சமாரியாவுக்கு போகுது. இப்ப சமாரியாவுக்கு ஒருத்தர் வர்றார். 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ண. எங்கெங்க சதறினாங்கன்னா எருசலேம்ல இருந்து யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் போனாங்க. இப்ப சமாரியாவில் ஒரு ப்ராமினன்ட் பர்சன் பிலிப் என்பவன், பிலிப் என்ற ஒருத்தர், அவர் சமாரியாவுக்கு வராரு. உள்ள என்ன இருக்கு, அவருக்குள்ள வார்த்தை இருக்கு. இன்னைக்கு எப்படி நமக்குள்ள வார்த்தை இருக்குது, அதே மாதிரி பிலிப்புக்குள்ள வசனம் இருந்தது, வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது, அந்த வார்த்தை வல்லமையா இருந்தது, அந்த வார்த்தை ஒளியா இருந்தது, அந்த வார்த்தை இருள் மேல அதிகாரம் பெற்றதா இருந்தது. அந்த வார்த்தையை இருள், அந்த இருளின் ஆதிக்கம், இருளின் சக்திகள் மேற்கொள்ளவில்லை. இப்ப சமாரியாவுக்குள்ள இந்த வார்த்தை வருது. சமாரியாவுக்குள்ள என்னென்ன இருக்குது, நிறைய பிசாசு பிடிச்ச மனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேரோட வாழ்க்கை மாறணும், நிறைய பேர் பிசாசின் பிடியில இருக்கிறாங்க, நிறைய பேர் மந்திர வித்தைகள்னால கட்டப்பட்டு இருக்கிறார்கள், மாய மந்திரங்களால கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சமாரியா நாட்டுக்குள்ள இந்த சுவிசேஷம் பிலிப்பின் மூலமாக பிரவேசிக்கிறதை நாம பார்க்கிறோம். 5ஆம் வசனம், அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். பாருங்க, வேர்டு தான் பிரசங்கம் பண்றாங்க, வேற ஒன்றும் பிரசங்கம் இல்லை, கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்றாங்க. கிறிஸ்து யார், அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் அப்படி மனு வர்க்கத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தார், அவர் அப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார், அவருடைய ரத்தம் எப்படி பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தமாக்குறது, அவர் மரித்தார், அவருக்காக மரிக்கல, நம்மளுக்காக அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார், அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி போனார், பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறார், அங்கிருந்து ஆசீர்வாதங்களை நமக்கு அருளுகிறார்.
அங்கிருந்து நமக்காக ஜெபிக்கிறார். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நம்முடைய மூத்த சகோதரர் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை போக்கும் பரிசுத்தமான பலியாய் இருக்கிறார். அவர் சபைக்கு தலையாய் இருக்கிறார். நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. அவர் வேற நாம் வேற கிடையாது. அவர் போனாரு, பரிசுத்த ஆவியானவர் மூலமா மறுபடியும் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டு வருகிறதெல்லாம் பிரசங்கம் பண்றாரு. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். நல்ல கவனிங்க. இந்த பட்டணத்துல இவன் சுவிசேஷத்தை கொண்டு போறான். பிலிப்பு மூலமா வார்த்தை சமாரியாவுக்குள்ள நுழைகிறது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. பிலிப்பு நுழைறான் போது வார்த்தையே இந்த சமாரியாவுக்குள்ள நுழைகிறது. ஜீவன் நுழைகிறது, வெளிச்சம் நுழைகிறது, வல்லமை நுழைகிறது. God's power has been entered into Samaria. பிலிப்பு மூலமா இன்னைக்கும் அதுதான் நடக்குதுங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் அதே வார்த்தை தான் இருக்கிறது. உங்களுக்குள்ள எனக்குள்ளும் அதே வல்லமை இருக்கிறது. உங்களுக்குள்ள எனக்குள்ளும் அப்படியே சுகமாக்குற வல்லமை, மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்குது. நாம போற இடங்க அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்க வேண்டும். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு. பிலிப்புக்கு ஸ்பெஷல் பவரா இருக்கு இல்லங்க, உள்ள வார்டு இருக்கு. அந்த வார்த்தை அந்த அதிசயங்களை செய்கிறது. பிலிப்பின் மூலமாக அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது? அதிசயங்களை செய்கிறது. ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள், கண்டார்கள். அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே கவனிக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்து கிண்டியில் போய் நானும் பொதுக்கு ரேசரா அவர்களும் போய் ஒரு இடத்துல மீட்டிங் நடத்துகிறோம் பாருங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. அங்கே ஒருத்தர் கண்ணை எடுக்கவே மாட்டார். யார் வந்தாலும் சரி, போனாலும் சரி, கேட்டு திறந்தாலும் சரி, அந்த கண்ணாடி டோர் திறந்தாலும் சரி, யாராவது உள்ள வந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ஒன்றும் கவனிக்க மாட்டார். அவர் தலை திருப்ப மாட்டார். கரெக்டாக அப்படியே கவனிச்சுட்டே இருப்பார். என்ன சொல்றேன் நான், பிரேயர் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அப்புறம் அசைய மாட்டார். அப்படியே அந்த மாதிரி கவனிக்கணும். நல்ல ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப என்ன நடக்குது? அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் நடக்குது, பிசிக்கல் ஹீலிங்கும் நடக்குது, மென்டல் ஹீலிங்கும் நடக்குது. பாருங்க, எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய சுகம், ஆவிக்குரிய சுகம், மன ரீதியான சுகம், அப்புறம் சரீர பிரகாரமான சுகம், எல்லா பக்கங்களிலும் சுகம் உண்டாகுது. ஏன்? பிலிப்பு ஒரு ஆள் போனாருங்க, சிதறி போனாங்க. பாத்தீங்களா? எருசலேம்ல இருந்து மெதுவா இந்த வேர்டு மைக்ரேட் ஆகுது. அப்படிதான் சொல்லணும். எருசலேம்ல இருந்து மைக்ரேட் ஆகுது, யூதேயாவுக்கு மைக்ரேட் ஆகுது, சமாரியாவுக்கு மைக்ரேட் ஆகுது, சமாரியால பிலிப்பு மூலமா மைக்ரேட் ஆகுது. இங்க இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மதுரவாயில் பகுதிக்கு இந்த வேர்டு எம் மூலமா வந்துக்குது. அது மூலமா உங்களுக்குள்ள வந்துக்குது. அந்த பவர் உங்களுக்குள்ள இருக்குது. இப்ப இந்த மதுரவாயில் இந்த பவர் இருக்கு. குணமாக்குற வல்லமை, அசுத்த ஆவிகளை விரட்டக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? பவர் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நான் ஒரு ஆர்டினரி பிலீவருங்க. பிலீவர்னா எந்த சக்தியும் இல்லாத, எந்த பவரும் இல்லாத ஒரு ஆளா? இல்லைங்க, உள்ள பவர் இருக்கு. ஒரே ஒரு ஆள் போனா பாருங்க, அங்க போனா அந்த பட்டணத்தில் இருந்த அசுத்த ஆவிகள் சத்தமிட்டு மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரர் சப்பானிகள்லாம் குணமாக்கப்படுகிறார்கள். என்ன பவர் பாருங்க! வேர்ட் அவ்வளவு பவர்ஃபுல்லா டாமினேட் பண்ணுது. என்னென்னதெல்லாம் டாமினேட் பண்ணுது? ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஆவிக்குரிய இருளை மேற்கொள்ளுது. ஏன்னா இது வெளிச்சமா இருக்குது. ஆவிக்குரிய வல்லமைகளை மேற்கொள்ளுது. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் பவர், ஹோலி ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது வேர்ட்ல. அசுத்தாவிகளும் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் குணமாக்கப்பட்டோம். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரே ஒரு ஆள் சுவிசேஷத்தை சுமந்துட்டு அங்க போறாரு. என்ன மாதிரி ஒரு அற்புதம் நடக்குதுன்றத கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. அவ்வளவு அற்புதமாக நடக்கிறது. இதெல்லாம் போய் ஒரு பிலிப்பு சமாரியாவுக்கு போறாரு, பிரசங்கம் பண்றாரு, அற்புத அடையாளங்கள்லாம் நடக்கிறாரு, குணமாக்குறாரு. ஏதெல்லாம் நடக்குது? 14ஆம் வசனம் சொல்லுது, சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சமாரியர் என்ன பண்ணாங்க? தேவ வசனத்தை
ஏற்றுக்கொண்டார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? சமாரியர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்னங்க இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் இப்ப சொல்றேன், சமாரியர் யாருன்னா இந்த யூதர்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத ஆட்கள் அவங்க. இயேசு ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட போறாரு, ஏமா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா என்ன நான் கதை பேசுறாங்க, ஏங்க நீங்க யூதரா இருக்கீங்க, நான் சமாரிய ஸ்திரீயா இருக்கிறேன், என்கிட்ட நீங்க தண்ணி கேட்கலாமா? இது என்ன நியாயம்? இது எப்படி நீங்க கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க குடிக்க தண்ணி கேட்டது அவ்வளோ கஷ்டமா? முடியல. அவன் அந்த அம்மாவால உடனே கொடுக்க முடியல. அந்த அம்மா பேசுறாங்க, அது எப்படி நீங்க என்கிட்ட தண்ணி கேட்கலாம்? நான் கொடுத்தா கூட நீங்க வாங்கி குடிச்சிடுவீங்களா? ஏன்னா சமாரியர் தான் உங்களுக்கு ஆவாதே அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு இத்தாலியா பட்டாளத்தில் இருக்கிற ஒரு 100க்கு அதிபதி. அவன் யூதன் கிடையாது, புறஜாதி தான் அவன். அந்த பட்டணத்துல இருந்து அந்த கொர்நேலியுக்கு ஒரு தரிசனம் காண்கிறான். தேவதூதன் சொல்றான், இந்த மாதிரி அங்க ஒரு ஆள் இருக்கிறார் பேதுருன்னு, அவர் பேரு. இந்த மாதிரி தோல் 17 வீட்டுல தங்கியிருக்கிறான். சீமோன்ற ஒரு வீட்டுல தங்கியிருக்கான். அவன் வீடு கடல் ஓரத்தில் இருக்குது. போய் ஆள் அனுப்பி அவரை கூடு, அவர் சொல்றதெல்லாம் கேளு அப்படின்றாங்க. தேவதூதன் சரி 2 ஆள் அனுப்புறான். 3 பேர் அனுப்புறான். 3 பேர் அனுப்பின உடனே அவங்க நேரம் அந்த வீடை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. கண்டுபிடிச்சு வந்த உடனே இங்க பேதுரு அதுக்குள்ள தரிசனத்தை காண்றாரு. என்னமோ 4 கால் மிருகம் எல்லாம் அசுத்தமான மிருகம், சுத்தமான மிருகம் எல்லாமே ஒரு பெட்ஷீட்ல கட்டி 4 முனைகள் கட்டி இறங்குது. அப்படி இறங்கும் பொழுது இதெல்லாம் அடித்து புசின்னு சொல்றாங்க. அடித்து புசின்னு சொன்னா, ஐயோ இதெல்லாம் தீட்டம் அசுத்தமானதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஆவியானவர் சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ அசுத்தம் என்று எண்ணாதே அப்படின்றாரு. இதெல்லாம் பார்த்து முழிக்கும் போது ஆவியானவர் சொல்றாரு, 3 பேர் உன்னை தேடி வந்துக்கிறாங்க, நான் தான் அவங்களை அனுப்பிச்சிக்கிறேன், எதுக்கும் சந்தேகப்படாது, அவங்களோட போ அப்படின்றாரு. அவன் போறான். கதவு தட்டினா 3 பேர் நிக்கிறாங்க. 3 பேர் நின்று யார் பண்ணீங்கன்னு அந்த மாதிரி எங்க எஜமான் 100க்கு அதிபதியா இருக்கிற ரொம்ப நல்லவர், தான தர்மங்கள்லாம் பண்றவர், அவர் தான் எங்களை அனுப்பி வச்சாரு, மாதிரி தரிசனம் கண்டாரு, உங்களை கூப்பிட சொன்னாரு அப்படின்லாம் சொன்ன உடனே அம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவதனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அப்ப அவன் நேர அவங்க வீட்டுக்கு போறான். போயிட்டு 26ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:25 பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து உன்னை காலில் விழுறான். ஏன்னா தேவதூதனே ஒரு பேரை சொல்லிக்கிறாரு, ரொம்ப பெரிய ஆள் போலகுதுன்னு சொல்லிட்டு காலில் விழுறான். பேதுரு உடனே அவனை தூக்கி எடுத்து, ஏன் சரி நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான், என் காலெல்லாம் விழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசினே உள்ள போயிருக்கிறோம். கொர்நேலியு வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போனா நிறைய பேர் கூடி வந்திருக்காங்க. பேதுரு இதை எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் கூடி வருகிறத பார்த்தான். 28ஆம் வசனத்துல அவர் இப்ப பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. பாருங்க, தேவன் இவ்வளவு பெரிய ஒரு தரிசனத்தை கொடுத்து, ஏப்பா நான் எல்லாரையும் சுத்தமாக்கி இருக்கிறேன்பா, என் குமாரனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது, எல்லாரும் அந்த ரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கப்பட முடியும், நான் சுத்தமாக்கி இருக்கிறது நீ அசுத்தம் சொல்லாதன்னு இவ்வளவு தரிசனம் சொல்லி நேரில் பேசி பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவர் அனுப்பப்படுறாரு. 28ஆம் வசனத்துல பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்கு வரவ இருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்படிதாங்க சமாரியரும் யூதரும் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இப்ப சமாரியாவில் பிலிப்பு மூலமா கர்த்தருடைய வசனம் உள்ள பிரவேசிச்சிருக்குது. 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். பாத்தீங்க எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். இன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, ஆனா அன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இது ரொம்ப பெரிய அற்புதம். இயேசுவே அந்த அம்மா பார்த்து சொல்றாங்க, யாருங்க நீங்க என்கிட்ட தண்ணி கேட்குறீங்க, அதை எப்படி தர முடியும், நீங்க யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, என்கிட்ட நீங்க தண்ணி கேட்குறீங்களேன்றாங்க. பேதுரு அந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. அந்நிய ஜாதியனோட கலந்து இருப்பது, போக்குவரத்துமா இருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும். நாங்கெல்லாம் கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்கள், நீங்கெல்லாம் ரொம்ப லோ கிளாஸ் மக்கள், உங்களோடலாம் நாங்கள் சரி சமமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ன்றாரு.
அந்த மாதிரி ஒரு சமூகத்துல இந்த வார்த்தை உள்ள நுழைகிறது, அதிசயங்களை செய்கிறது, அற்புதங்களை நடப்பிக்கிறது, மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுகிறது, இருதயத்தை மாற்றுகிறது, மனதை புதுப்பிக்க ஆரம்பிக்கிறது, வாழ்க்கை ஒளிர ஆரம்பிக்கிறது. அவர்கள் அப்போஸ்தலரோட சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள், சபைக்குள்ள வராங்க. என்ன மாதிரி ஒரு அற்புதம் கேள்விப்பட்டு எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுரும் யோவானையும் என்ன பண்றாங்க, அவங்ககிட்ட அனுப்புறாங்க. அவங்க இவங்க மேல கையை வச்சு அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்கிறார்கள். என்ன மாதிரி ஒரு அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம், புறஜாதிகளும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பாருங்க, எருசலேம், இங்க யூதேயா, அப்புறம் சமாரியா எல்லாம் பரவ ஆரம்பிக்கிறது. இந்த வேர்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறது, பலுக ஆரம்பிக்கிறது. ஏன்னா இந்த வேர்ட்ல பவர் இருக்குங்க. போற இடத்தெல்லாம் இந்த வேர்டை ப்ரீச் பண்ற இடத்தெல்லாம், இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிற இடங்கள்லாம், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற இடங்களிலெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் என்ன பண்ணாங்க, கேள்விப்பட்டார்கள். எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கொஞ்சம் பாருங்க. அந்த காலத்துல இந்த புதிய ஏற்பாடெல்லாம் கிடையாது. பவுல் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு 14 வருஷம் அவர் அரேபியாவில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 14-15 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அதெல்லாம் அப்புறம் தான் எழுதுறாரு எல்லாத்தையுமே. 33 ஒரு 14-15 வருஷம், 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே எழுதப்படுது. பவுலினுடைய வெளிப்பாடெல்லாம் அதுக்கப்புறமா தான் வருதுங்க. அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தைன்னா, இயேசுவினால் பேசப்பட்ட வார்த்தைகள் அப்போஸ்தலர்கள் நினைவு கூர்ந்து சொன்னாங்க பாருங்க, பிரசங்கித்தார்கள். அந்த வார்த்தை நாளுக்கு நாள் விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது. அப்ப அவங்க ஒரு பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லல, அவங்க ஒரு உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லல, அவங்க இந்த அப்போஸ்தலரால் கேள்விப்பட்ட வார்த்தையை சந்தோஷமா என்ன பண்ணுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்படி நான் வாசிக்கிறேன். 12:24 நான் வாசிக்கிறேன். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் என்ன பண்ணுகிறது, வளர்ந்து பெருகிற்று. But the word grew and multiplied. It was gaining ascendancy rapidly. வெகு வேகமாக எல்லாத்தையும் கீழே தள்ளி இந்த வார்த்தை பெரிய ஒரு நிலைக்கு வருகிறதை நாம இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்கிறோம். அது அவ்வளவு பிரமாதமா எழும்பி வருகிறதை, மேலே ஏறி வருகிறதை நாம பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதனம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களையும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அனுக்கிரகம் பண்றார். பவுலும் பர்னபாவும் இங்க நான் அழைத்த ஊழியத்துக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்றாருல்ல, அவங்க 2 பேர் வராங்க. அப்படி வரும்பொழுது இக்கோனியா பட்டணத்துல அவர்கள் ஜபாலயங்களும் கிரேக்கர்களும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கம் பண்ணாங்க. அந்த வசனத்தை அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறாரு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த வார்த்தை கிருபை நிறைந்த கிருபையுள்ள வசனம். இவங்க போய் பிரசங்கம் பண்றாங்க. கர்த்தர் என்ன பண்றார், சாட்சியாக அங்க அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இன்னைக்கு கூட நான் இங்க நின்று இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்றேன். இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, உயிர் தெழுதலின் வல்லமை இருக்கு. இந்த வார்த்தை குணமாக்க முடியும், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும். இங்க நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். இது கிருபை நிறைந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை அவர் அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் அவர் நிச்சயமா உறுதிப்படுத்துவார். அனுக்கிரகம் பண்றாரு அவர் கண்டிப்பா. ஆனா என்ன பண்ணும், இந்த வசனத்தை இருதயபூர்வமாக நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அதாவது ஆதி திருச்சபை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அவர்கள் வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள வாழ்ந்தது. அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள் சொல்லும் போது இயேசுவையே பிரசங்கம் பண்ணினார்கள்.
கிறிஸ்து அவர்களுக்கு யாரா இருக்கிறார் என்பதை அவர்கள் பிரசங்கம் பண்ணார்கள். அவர் மெய்யான திராட்சை செடி, நாங்க கொடிகள். நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். அவருக்குள்ள என்ன மாதிரிலாம் பவர் இருக்கோ, என்ன மாதிரிலாம் சுகம் இருக்கோ, என்ன மாதிரிலாம் ஒரு செழிப்பு இருக்கோ, ஆசீர்வாதம் இருக்கோ, எல்லாம் எனக்குள்ள வருகிறது என்று அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்து அவர்களுக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறார் என்பதை அவர்கள் தங்கள் வாயில வைத்து பேச ஆரம்பிக்கிறார்கள். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொன்னா சாவு கூட எனக்கு ஆதாயம் என்று அவர் சொல்லுகிறார். ஏன்னா அவர் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டுகிறார். என் ஜீவனும் கிறிஸ்துவின் ஜீவனும் ஒன்றாயிருக்கிற என்று கொரிந்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்றாரு. அந்த ஜீவனுள்ள திராட்சை செடியில நான் ஒரு கிளை மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை நம்ம கொடுக்காததுனால உபதேசங்களும் எங்களுடைய உபதேசம், எங்களுடைய சபை உபதேசம் அதெல்லாம் ரொம்ப பெருசா முதல் இடத்துல இருக்கிற ஆரம்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், அதெல்லாம் தள்ளி வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரத்தை சென்ஸ் நாலேஜ், இந்த புலன் அறிவு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். நம்ம என்னத்தை பார்க்கிறோமோ, என்னத்தை கேட்கிறோமோ, என்னத்தை ஃபீல் பண்றோமோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஒரே பயமா இருக்குங்க, ஒரே கவலையா இருக்குங்கன்னு அதுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமே தவிர வார்த்தைக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கறதில்லை. இன்றைக்கு நாம ஒரு தீர்மானத்தை எடுப்போம், வார்த்தைக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 19:17 இது எபேசியில குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது, என்னது இந்த வேர்ட் எவ்வளவு பவர்ஃபுல், இந்த வேர்ட் எப்படி பிசாசுகளை விரட்டுகிறது, எப்படி வியாதிஸ்தரை சொஸ்தமாக்குறது, சப்பானிகளை அது நடக்க வைக்கிறது, பிணியாளிகளை சொஸ்தமாக்குறது, அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. இது எல்லாத்தையும் அவர்கள் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. பாருங்க, இந்த மதுரை வயல்ல கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். அது மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. விசுவாசித்தவர்கள் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அப்புறம் சொல்லுகிறது, மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவர்களின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது, ஜெயித்தது, எல்லாவற்றையும் ஜெயித்தது. இந்த வார்த்தை எப்படி, என்ன நடந்தது? இந்த வார்த்தைக்கு இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. பவுலினுடைய அந்த தோற்றம் கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாரு, என்ன மாதிரி பிரசங்கம் பண்றாரு, அந்த மாதிரி அதுவா பலமா விருத்தி அடைந்து மேற்கொண்டது இல்ல. பவுல் படிச்ச அந்த தத்துவ ஞானம் அது மேற்கொண்டதா இல்ல. கர்த்தருடைய வசனம் இவ்வளவு பலமாய் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. என்னெல்லாம் பண்ணுது? இந்த வார்த்தை வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குறது. அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில பிசாசினுடைய சங்கிலிகளை, பிசாசினுடைய வல்லமைகளை முறிக்கிறது. அநேக மக்களுக்குள்ள அது பயமற்ற தன்மையை உண்டாக்குகிறது, தைரியத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை வளர்க்கிறது. அது மூலமா என்னதான் உபத்திரம் வந்தாலும் சரி, மரணமே வந்தா கூட சரி, அது அவர்கள் அசைக்கவே முடியவில்லை. ஏன்னா வார்த்தை உள்ள போய் சிங்காசனம் போட்டு அமர்ந்து கொண்டது. அதனால என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அந்த வசனம் அவர்களுக்கு ஒரு முழு தைரியத்தையும் பெரிய நம்பிக்கையும் கொடுத்தது, வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கினது. நான் சொல்றேன், இந்த வார்த்தையினாலே நம்முடைய இருதயம், இந்த வார்த்தையினாலே நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நம்முடைய வாயில வைத்து பேசுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். இந்த வார்த்தை அவ்வளோ வல்லமுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையில் அவ்வளோ பவர் இருக்கு. இந்த வார்த்தையில ஒரு லைஃப் இருக்கு, லைட் இருக்கு. இந்த வார்த்தை வியாதிஸ்தர்களை குணமாக்குகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த வார்த்தையில எவ்வளோ ஒரு
அற்புதமான காரியங்கள் இருந்தாலும் நம்ம அநேகர் என்ன பண்றோம், இந்த வார்த்தையை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். எருசலேமில் சபைகள் ரொம்ப வேகமா வளர்ச்சி அடைகிறத நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் சபைகள் வேகமா வளர்ச்சி அடையுது. 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மரிக்கிறான். அப்புறம் மிகப்பெரிய உபத்திரவம் அங்க உண்டாகிறதை நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த உபத்திரவம் சுவிசேஷம் தீப்பொறி போல பரவுவதற்கு, எருசலேமை தாண்டி செல்வதற்கு இந்த உபத்திரவம் ஒரு பெரிய ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் புதிய பகுதிகளை அறிமுகப்படுத்துகிறது. சமாரியா, யூதேயா போன்ற பகுதிகளுக்கு. அது மட்டும் இல்ல, புதிய ஆடியன்ஸ், புதிய அந்த விசுவாசிகளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறதாக இந்த 8ஆம் அதிகாரம் இருக்குது. அது மட்டும் இல்ல, பிலிப்பு, சீமோன் த சாசரர், சைமன் த சாசரர், மாய வித்தைக்காரனாகிய சீமோன், அவனை அடையாளம் காட்டுகிறது. 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு இந்த வார்த்தை செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தியோப்பிய மந்திரியாக கந்தாகே மந்திரியினுடைய பொக்கிஷ சாலைக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிறவன், அவன் மூலமா சுவிசேஷம் அந்த இன்னொரு கண்டத்துக்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த போர்டு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதுன்றத கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் என்னன்னா, இதே வார்த்தை, இதே வல்லமையான வார்த்தை, உயிர்த்தெழுந்த வல்லம் இருக்கிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, அற்புதங்களை செய்யக்கூடிய வார்த்தை, வியாதிகளை சுஸ்தமாக்கக்கூடிய வார்த்தை நமக்குள்ள இருக்குது. ஆனா நம்மளை தாண்டி போகவே மாட்டேங்குது. நம்ம வாயை திறக்கவே மாட்டேங்கிறோம். எல்லா ஊர் கதைகளையும் பேசுறோம் நல்லா. ஆனா இந்த சுவிசேஷத்தை பத்தி மட்டும் சொல்ல மாட்டேங்கிறோம். இயேசுவின் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தவே மாட்டேங்கிறோம். இந்த சுவிசேஷத்தை தைரியமா சொல்லணுங்க. எந்த பயமும் இல்லாம சொல்ல வேண்டும். பக்கத்து வீடு, எதிர் வீடு, நம்மளுடைய தெரு, பக்கத்து தெரு, நம்மளுடைய ஏரியா, எல்லாத்துக்கும் இந்த சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு சவுலும் சம்மதித்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்ல, விசுவாசிக்கிற அநேகர் என்ன பண்றாங்க, யூதேயா, சமாரியா அங்க நாடுகள் எல்லாம் சிதறப்பட்டு போறாங்க. எருசலேம்ல வெறும் சீஷர்கள் மட்டும் இருக்கிறாங்க. மிகுந்த உபத்திரம் இருக்க பாருங்க. அது சுவிசேஷம் முன்னேறி செல்வதற்கு இந்த உபத்திரவம் மிகப்பெரிய ஒரு பேர் உதவியாக இருந்தது. ஏன்னா 1:8 அவர் சொல்லிட்டாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு பவர் உள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு, வல்லமை பெற்றாச்சு, இப்போ உலகம் முழுக்க சுவிசேஷத்தை அறிவிச்சிட போறோம்னு அவ்வளவு கம்பீரமா புறப்படலான்னு இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உபத்திரவங்க. இத்தனைக்கு அவங்க உபத்திரப்படுத்தப்படுற அளவுக்கு ஒன்றும் செய்யல. அவங்க நன்மையை தான் செஞ்சாங்க. அநேகரை சொஸ்தமாக்குனாங்க, மரித்தோரை உயிரோட எழுப்புனாங்க, சுவிசேஷம் நல்வார்த்தை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்பட்டது. நல்லது தானே செஞ்சாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய உபத்திரம். இது பாத்தீங்கன்னா இந்த உபத்திரம் மிகப்பெரிய ஒரு தோல்வி எண்ணத்தை தான் அவங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனா அந்த சூழ்நிலையை எடுத்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா, சுவிசேஷம் முன்னேறி செல்வதற்கு அவர் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்ல, பிலிப்பு அங்கிருந்து சமாரியாவுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றான். அநேக மக்கள் அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனிக்கிறார்கள். கர்த்தர் அவன் கையினாலே அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அநேகர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு பெரிய மாய வித்தைக்காரன், ஈவில் ஸ்பிரிட் இருக்கு அவனுக்குள்ள, நிறைய மாய மந்திரம்லாம் செய்யறான், பிலிசோனியம் இதெல்லாம் பண்றான் பாருங்க. அவனை மக்கள் பெரிதான கடவுளுடைய பெரிதான சக்தி இவன் தான் சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். 8ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவனால பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது. அதனால கடவுளுடைய அதீத சக்தி இவனுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி அவன் அநேக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல பிலிப்பு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண உடனே அந்த பட்டணம் முழுக்க பிலிப்பு நோக்கி பார்க்கிறது. பிலிப்பு சொன்னதெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு பவரே இல்லாத போயிடுது பாருங்க. நான் சொல்றேன், எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருந்தாலும் சரி, நாம போய் சுவிசேஷத்தை சொல்லும்போது மற்ற எல்லாமே பவர்லெஸ் ஆயிடும். ஐயோ அவங்கெல்லாம் ரொம்ப அப்படியே கிறிஸ்தவர் அல்லாதவங்க, அவங்க கிட்ட போய் நம்ம எதுவுமே பேசவே முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம போய் தைரியமா பேசணும். ஏன்னா எல்லா பவரை விட இந்த பவர் ரொம்ப பெருசு. நம்ம போய் சொல்லும்போது அதெல்லாம் பவர்லெஸ் ஆயிடும். நம்ம போய் சொல்லும்போது அற்புதங்கள் நடக்கும். நம்ம போய் சொல்லும்போது
அதிசயங்கள் நடக்கும். நாம போய் சொல்லும் பொழுது வியாதியஸ்தர்கள் குணமாவார்கள். நாம போய் சொல்லும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் போய் சொல்லும் பொழுது அநேகர் உள்ள அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓடும். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார் நமக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மாய வித்தைக்காரனாகி சீமோனை என்ன பண்ணிட்டான், நானும் விசுவாசிக்கிறேங்க, நானும் வந்துடுறேன், உங்க பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனும் மனம் திரும்புறான். என்ன மாதிரி ஒரு அற்புதம் நடக்கிறது என்பதை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். இதுல நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உபத்திரம் ஒரு பெரிய தூண்டுகோலாய் அமைகிறது. எது? சுவிசேஷம் பரம்புவதற்கு தூண்டுகோலாய் இருக்கிறது. எப்படின்னா, திருச்சபை வெளிப்புறமாக வேகமாக பரவ ஆரம்பிக்கிறது. எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பிறந்து இப்படியே வந்து பரவ ஆரம்பிக்கிறது. பாருங்க, எதன் கீழே இருக்கும் போதுன்னா, ரொம்ப பிரஷர் அதிகமா இருக்குது சபைக்கு. இந்த ஒருத்தர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆலோசனை சங்கத்தாரெல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இனிமேல் அந்த நாமத்தை பத்தி பேசக்கூடாது, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடாது, போதிக்க கூடாது, பயமுறுத்துகிறார்கள். அவ்வளவுதான், காலி பண்ணிடுவோம் அப்படின்னு. அந்த பிரஷர் நடுவுல இந்த திருவசனம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிறத, விருத்தி அடைகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் உரியதாய் இருக்கிறது. எருசலேமில் இருக்கிற யூதர்களுக்கானாலும் சரி, சமாரியர்களானாலும் சரி, எத்தியோப்பியாவில் இருந்தாலும் சரி, பூமியின் கடைசி பறந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த சுவிசேஷம் சொந்தமாய் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இதுல பரிசுத்த ஆவியானுடைய பங்கு ரொம்ப பெருசா இருக்கு. பரிசுத்த ஆவியார் என்ன பண்றாரு? அவங்கள வல்லமைப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள புதிய புதிய மக்கள் கூட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்ல, அவங்க போற இடத்துல கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கான பாடங்கள் என்ன? உபத்திரம் வரும்பொழுது அதை கண்டு பயப்படவே கூடாது. சுவிசேஷம் சொல்றது மூலமா நமக்கு உபத்திரம் வருதுன்னா அதை பார்த்து நம்ம பயந்து நடுங்கி போகவே கூடாது. ஏன்னா அந்த எதிர்ப்பை, அந்த உபத்திரவத்தை தேவன் தம்முடைய திட்டம் நிறைவேறுவதற்காக அவர் பயன்படுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எவ்வளவு பயமுறுத்தினாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்கிறாருன்றத அந்த ராஜா அறிந்து கொண்டான். தானியேல் மூலமாக அந்த ராஜா அறிந்து கொண்டான், தரியு ராஜா அறிந்து கொண்டான். ஆகவே don't fear persecution. God can use opposition to advance his plan in your life and ministry. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஊழியத்திலும் கடவுள் வைத்திருக்கிற திட்டத்தை எடுத்து முன்னெடுத்து செல்வதற்கு தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். அவர் அதை உபயோகப்படுத்துவார் கண்டிப்பாக. அதனால உபத்திரத்தை கண்டு பயந்துடக்கூடாது. நான் சொன்னா அவங்களாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா சொல்லணும். போய் இன்னைக்கு கேட்டிருக்கீங்க, இந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஆளுக்காவது போய் சொல்லணும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. உன் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் போவோம், நல்லதெல்லாம் நடக்கும், தீமையெல்லாம் விலகும், பயமெல்லாம் போகும், கவலைப்படாம இருக்கலாம். நீங்க போய் முதல்ல என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர் உங்களை பாதுகாக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார், பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் தம்முடைய உயிரே கொடுத்திருக்கிறார் என்ற நற்செய்தியை நீங்கள் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். உபத்திரத்தை கண்டு பயப்படவே கூடாது. அதாவது இந்த பிலிப்பு பார்த்தீங்கன்னா அப்பதான் சமாரியா பட்டணத்துக்குள்ள போறான். அங்க வந்து நிறைய தடைகள் இருக்கு, பேரியர்ஸ் இருக்கு, கலாச்சார தடை இருக்கு, அப்புறம் மொழி தடை இருக்கு, நிறைய தடைகள் இருக்கு. ஆனா இந்த தடைகளை தாண்டி அவன் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெறும் நம்ம மக்களை மட்டுமே நம்ம சந்திச்சிருந்தா போதாது, பல மொழி பேசுகிற மக்களையும் நாம் போய் சந்திக்க வேண்டும். பல மொழி பேசுகிற மக்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பிலிப்பு பாருங்க, சமாரியால மட்டும் இல்ல, எத்தியோப்பியா அந்த மந்திரிக்கு கூட, அந்த பொக்கிஷசாலை அதிகாரி கூட போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் கலாச்சாரங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அடுத்து இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வழிகாட்டுதலை நாம பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருத்தர் போய் சுவிசேஷம் சொல்ல போறீங்கன்னா முன்னாடி ஜெபம் பண்ணுங்க.
ஆவியானவர் நான் போய் சொல்ல போகிறேன், அதை அந்த மனுஷன் வந்து பொறுமையாக கேட்கணும், ஏற்றுக்கொள்ளணும், தடைகள்லாம் நீங்கணும். பிசாசை கட்டுறேன், பிசாசே இயேசுவின் நாமத்தினால அந்த மனுஷன் மேலே உன் கையை எடுன்னு கட்டளையிடுறேன். அந்த இருள்லாம் விலகணும், நான் வெளிச்சமாக இருக்கிறேன், உள்ள வசனம் இருக்கு, வசனம் வெளிச்சமாக இருக்கு, நான் போகும்போது அந்த இருள் நீங்கணும். பரிசுத்த ஆவியானுடைய வழிகாட்டுதலை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சும்மா என்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் போய் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். இந்த வார்த்தையில் அவ்வளோ பவர் இருக்கு பாருங்க. எருசலேமில் இருந்தது, யூதேயா முழுவதுக்கு போச்சு, சமாரியாவுக்கு போச்சு, பூமியின் கடைசி பரைந்ததுக்கு போகுது. இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது. போற இடத்தெல்லாம் சுகம், போற இடத்தெல்லாம் பிசாசுகள் நடுங்கி புறப்பட்டு போகிறது, போகிற இடத்தெல்லாம் ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். நான் சொல்றேன், முதல்ல இந்த சுவிசேஷம், இந்த வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடப்பிக்க வேண்டும். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை அடையாளங்களை நடப்பிக்க வேண்டும். முதல்ல அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதை விசுவாசிங்க, ஒருமனப்பட்டு கவனிங்க, இதை திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதுன்றதை விசுவாசிங்க. நீங்களும் ஆண்டவரும் ஒன்னா இருக்கிறீங்கன்றதை விசுவாசிங்க. நீங்க போற இடத்துக்கெல்லாம் அவரும் வராருன்றதை விசுவாசிங்க. நீங்க போகும்பொழுது வெளிச்சமா போறீங்க, அப்ப இருள் தன்னால விலகுன்றதை நம்புங்க. அப்படி நம்பிக்கையோட போய் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். முதல் உங்க வாழ்க்கையில அந்த அற்புதங்கள்லாம் நடக்கட்டும். அதே போல மற்றவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதம் நிச்சயமாக நடக்கும். விசுவாசிங்க, நம்புங்க, இந்த வார்த்தையை பேசுங்க, விசுவாசத்தோட பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம யாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். வார்த்தையில் எவ்வளோ பவர் இருக்கு ஆண்டவரே. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை மாற்றுகிறது, சுகவீனங்களை நீக்கி, வியாதிகளை நீக்கி, சொஸ்தமடைய வைக்கிறது, சப்பானிகளை எழுப்புகிறது ஆண்டவரே, குருடருக்கு பார்வளிக்கிறது, மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையான வார்த்தைகள் எங்களுக்குள்ளே அது இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் வார்த்தையின் வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்குள்ளே நீர் தங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்கள் மூலமாக வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்த போது இருளின் அதிகாரங்கள்லாம் ஆண்டவரே நடுநடுங்கின ஆண்டவரே. அநேக மக்களிலிருந்து அந்த ஆவிகள்லாம் புறப்பட்டு போனது என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவர். அதுபோல நாங்கள் போகும்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நுழையும் போது சமாதானம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், பிசாசுகள் நடுநடுங்கட்டும் ஆண்டவரே, அவைகள் விலகி ஓடட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, வெளிச்சம் பிரவேசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இருளின் சக்திகள் முறிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இருளின் அதிகாரங்கள்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அருமையான சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஒளி வீச செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை, அதில் இருக்கிற வல்லமை இவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். வார்த்தையில் இருக்கிற மகத்துவம், மகிமை இவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வார்த்தை இவர்கள் சுமந்து செல்லும் பொழுது வெளிச்சத்தை சுமந்து செல்லுகிறார்கள், வல்லமை சுமந்து செல்லுகிறார்கள், ஜீவனை சுமந்து செல்லுகிறார்கள் ஆண்டவரே. உயிரோடு எழுந்த, மரித்தோரை விட்டு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளே வல்லமையாய் வீற்றி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் போகிற இடங்கள்லாம் வெற்றி உண்டாகட்டும், போகிற இடங்கள்லாம் சுகம் உண்டாகட்டும், போகிற இடங்கள்லாம் ஜனங்களுக்கு பயம் உண்டாகட்டும், போகிற இடங்கள்லாம் வசனம் விருத்தி அடையட்டும், மேற்கொள்ளட்டும் ஆண்டவரை. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. வசனம் விருத்தி அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். போற இடத்தெல்லாம் மக்கள் வார்த்தையை பேசட்டும். வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் மகிமையும் இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது வெளிப்படட்டும், அதிசயங்களை செய்யட்டும், குறைகளை போக்கட்டும், நிறைவை உண்டாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.